வாட்ஸ்அப் ஆப் வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து கிளியர் டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட அந்த வாட்ஸ்அப் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆப் இன்ஃபோ அப்படி இல்லைன்னா ஐ பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே வந்து செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிளியர் ஆல் டேட்டா வந்து கொடுப்பீங்க. பட் இனிமேட்டு பாத்தீங்கன்னா வந்து கிளியர் ஆல் டேட்டா நீங்க கொடுக்க முடியாது. அதற்கு பதிலாக பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா கிளிக் பண்றப்போ உங்களுக்கு மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா அங்க வந்து காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணதுமே டைரக்டா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டோரேஜ் செக்ஷனுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்ல வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி தான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே வந்து ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும். மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே சில மொபைலில் கிளியர் டேட்டான்னு இருக்கும். ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து கிளியர் டேட்டான்னு டேரெக்டாக இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேனேஜ் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்ற வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எந்தெந்த சேட்டுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஆகிடுக்குது, எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ் இதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டெலிட் பண்ணுறது மூலியமாக இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளமே நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கம்ப்ளீட் சேட்ஸ் எல்லாமே இருக்குதும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் உள்ளார போய் பார்த்து தேவையில்லாதெல்லாம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா இங்கே லார்ஜர் தென் 5 MBன்னு கொடுத்துருப்பாங்க. 5 MBக்கு மேலே இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து 5 MBக்கு மேலே இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் டெலிட் பண்ணுறது மூலியமாக வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸப்பியரிங் மெசேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் பொறுத்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட் வரைக்கும் தான் அந்த சேட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆகிடும். அதனால் நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து வராது. இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிமேட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் ஆல் டேட்டா அப்படின்றத நம்ம கொடுக்க முடியாது. அதற்கு பதிலாக மேனேஜ் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேனேஜ் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி நமக்கு எந்தெந்த டேட்டாலாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோமோ ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்றதுனா நம்ம எல்லாத்தையுமே அந்த மேனேஜ் ஸ்டோரேஜில் போய்ட்டு கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக முன்னாடி நம்ம வந்து கிளியர் டேட்டா கொடுத்துட்டாலே எல்லாமே டெலிட் ஆகிடும். பட் இப்போ வந்து இந்த மேனேஜ் ஸ்டோரேஜ் வந்து இருக்கிறதுனால நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் அதுக்காக தான் இப்போ வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க.